இந்த பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளே நம்மளுக்கு நியமித்த கிருபைகளுக்காக இந்த 2026 வருஷத்தின் இந்த 4ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் அடியேனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவன் ராஜாதிராஜன் இம்மட்டும் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. கட்சி நேரம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து ஏற்ற ஒரு மன்னாவை தேவன் நம்மளுக்கு கட்டளையிடும்படியாக நம்ம திலகதான ஷக்கினா சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதி பொறுக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நின்று ஒரு சில பாடலை பாடி தேவன் நாம் மகிமைக்கென்று கரலை தட்டி இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சேர்ந்து பாடுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சென்று படோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் கரங்களை தட்டி போடுவோமா? சோர்ந்து போகாதீங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, இப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சேர்ந்து சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இறுக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், இறுக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சேர்ந்து பாடுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும்
நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சேர்ந்து பாடுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றி. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றி. நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளதையா, துள்ளதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, என் காயங்களாம் ஆற்றுகிறீ. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி சேர்ந்து பாடுவோமா? உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே, காண்பவரே எம்மை காப்பவரே. சேர்ந்து பாடுவோமா? நல்லவரே வல்லவரே, காண்பவரே காப்பவரே. நன்றி அல்லேலூயா, நன்றி அல்லேலூயா, நன்றி
உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை நோக்கி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே, இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே, நன்றி உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து. இப்படி எழுந்து நின்று தேவன ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோமா? எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகளா, என் உள்ள மகிழும்படியாக இந்த கால வேளையில மன மகிழ்ச்சியோடு உடைய சமூகத்துல வந்து இருக்கிற சொல்லி பார்த்து இதயத்துள்ளுதையா, வருடங்களை நன்மையினா முடிசூட்டி மகிழ்பவரே, இந்த 4 மாதங்களை எங்களை கடக்க செய்து வருடங்களை நன்மையினா முடிசூட்டி மகிழ்பவரே, கால வேலை எங்களை காண செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசை நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? இம்மட்டும் எங்களோடு அசுவாடு என கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான காரியத்தில் ஒப்புக் கொடுக்க இயேசுவின் மூல ஜெபங்களின் நல்ல பிதாவே. அப்படி நின்றவனமாய் ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தானே அருமையான சிஸ்டர் ஜாய்ஸ் சிபி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 75ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை வைத்து வாசிப்போமா? வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீத பகுதி 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார்.
நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போம். 1, 5, 7. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவனா பிரதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஹல்லேலூயா. நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். நம்ம தெளிதன பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா வந்திருக்கோங்க. கரங்களை வைத்து அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் மறுபடியும் சொல்கிறேன், வரும்போதெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் மன நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி, நிரப்பப்படும்படி அர்ப்பணிக்கணும், அறிக்கையிடணும். இதெல்லாம் பல காரியங்களுக்கு சும்மா ஒன்றும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துட்டு போகிறதுனா சும்மா இல்லை. நிறைய நம்மளே அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் நிரப்பப்படுவோம், அப்போ தான் சுத்திகரிக்கப்படுவோம், அப்போ தான் புது பலத்தான் நிரப்பப்படுவோம், அப்போ தான் தடையெல்லாம் நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவுமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் தேவனே என்ன செய்கிறாரு? அவரே 7ஆம் வசனத்தில் கடைசி வசனம், அவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். இன்றைய தலைப்பு அவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமான. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டு, சத்துருக்கும் உண்டு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரகசியம் வேறு. சில தாழ்மையாய், சில நிந்தையாய், சில வைக்கப்படும்படியான காரியங்கள், சில கைவிடப்பட்ட நிலைமைகள், சில தள்ளப்பட்ட நிலைமைகள் ஏன் அனுமதிக்கிறார்? என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நான் அனுமதித்து கற்றுக்கொள்ளணும். அந்த நேரத்தில் அதிகமாக அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இந்த காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் முறுமுறுக்கக்கூடாது, அசட்டை பண்ணவே கூடாது, ஜபத்தை விட்டுறக்கூடாது. நிறைய பேர் இந்த ஏதாவது நெருக்கம், கஷ்டம், நிந்தைகள் வந்துட்டா என்ன பண்ணிடுறாங்க? முறுமுறுத்துடுறாங்க, ஆண்டவரை தேடுறதை விட்டுடுறாங்க, ஆண்டவரை அசட்டை பண்ணிடுறாங்க, ஆண்டவர் மேலே கோபமாக இருப்பாங்க, பயில் படிக்கிறதை விட்டுருவாங்க, ஆலயத்தை தேடுறதை விட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம கற்றுட்டு பிள்ளைங்க ஏன் எதுக்காக இதை அனுமதித்தார் அப்படின்னு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இது அன்னாள் செய்த காரியங்கள். 1ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, ஆண்டருக்கு அவள் நிந்தையை நீங்கினது, அவள் கர்ப்பத்தின் கனி ஆண்டு ஆசீர்வதித்தார். வெட்கத்துக்கு பதிலாக, நிந்தனைக்கு பதிலாக கர்ப்பத்தின் தடையை நீக்கி கர்த்தர் மகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் ஜெபம் பண்ணி துதித்து நன்றி செலுத்தி ஆண்டருக்கு இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது. அன்னாள் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தின காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவநாமத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நன்மையை பெற்றிருப்போம், துதிக்க மாட்டாங்க, ஆண்டருக்கு மகிமை செலுத்த மாட்டாங்க, நன்றி செலுத்த மாட்டாங்க, அதிகமாக முழுமையாக பின்பற்ற மாட்டாங்க. நிறைய பேர் வாங்கிக்க மட்டும் செய்வாங்க. ஆண்டவர் மகிமைப்படுத்தி இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றிக்கொள்ளும், இன்னும் செய்வார், இன்னும் தடையை நீக்குவார்ன்ற விசுவாசத்தோடு பின்பற்றது கிடையாது நிறைய பேர். அந்த மகள் எழுதின இந்த காரியங்கள் அவரே உயிர்ப்பிக்கிறவருமானவர சொல்லப்பட்டிருக்க பாருங்களேன். இறக்கம் அதிலிருந்து ஏற பண்ணுகிறவருமா இருக்கு. தரித்திரடை செய்கிறவரும் அவரா, ஐஸ்வர்யடை பண்ணுகிறவரும் அவரா, தாழ்த்துகிறவரும் அவரா, உயர்த்துகிறவருமானவர் அவரா. சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். இது யார் செய்ய முடியும்? மனுஷன் சொல்லுவான், நான் உயர்த்துவேன், உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு தாங்குவேன். உறவங்க சொல்லலாம், ஒரு பெற்றோர் சொல்லலாம், கணவர் சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம். இருக்க முடியாதுங்க, எல்லா சூழ்நிலையிலும் இருக்க முடியாது. அவங்க நம்ம உதவி செய்யும், அவங்களே கூட விட்டாரே சத்துருன்னு இருக்கு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, தேவ பக்தியாய் கர்த்தருடைய வழியில் அவருடைய வாழ்கிறவங்களுக்கே எதிர்ப்பும் தடைகளும் நிந்தைகளும் கஷ்டங்களும் வரும். தேவ பக்தியாய் நடக்கிறவர்களுக்கு துன்பம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்துகிறார். ஏன் தாழ்த்துகிறார்? நீதிமானாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தாழ்மை வரும், வெட்க வரும், நிந்தைகள் வரும்,
எல்லாராலும் தள்ளப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமை ஆண்டவருக்கு வரலையா? நிந்தை சுமந்தவராய், பாடுபட்டவராய், அவமானப்பட்டவராய் இருந்தார். அவர் கர்த்தர் தேவன் ஏற்ற வேளையில பிதாவானவர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயர்த்தும்படிக்கு அவர் கருத்துக்குள்ள நம்ம இருக்கணும். கர்த்தர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறோமானவர். ஸ்தோத்திரம். அடுத்ததாய் வாசிக்கலாம். யாக்கோபுல 4:6 பார்த்தீங்கன்னா, தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். இன்றைய தினத்தில் பார்க்கிங்கன்னா உயர்வு காணாத காரணம் பெருமை. நிறைய இப்போ பெருமை நாவிதான் இருக்கு. தன்னை குறித்தான பெருமை, தன் செல்வத்துக்கு குறித்தான பெருமை, தன் பிள்ளைகளை குறித்தான பெருமை, கணவருக்கு குறித்தான பெருமை, பெற்றோரை குறித்தான பெருமை, தன்னை குறித்தான ஞானம், செல்வம், ஐஸ்வர்யம், உறவுங்க, தன்னை எல்லாத்தையும் குறித்து பெருமையாக பேசுவாங்க. அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த பெருமை மட்டும் வரக்கூடாது. இந்த நாட்களில் இந்த பெருமை நாவி தான் நிறைய பேர் தாக்கிட்டு இருக்கு. அவங்க வளர்ச்சி அடையாத காரணமே பெருமை தான். இந்த ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. ஆமென். எதிர்த்து நிற்கிற பெருமை உள்ளவருக்கு ஆண்டவருக்கு எதிர்த்து, அதனால தான் உயர்வடையாததுக்கு காரணம் பெருமை. எல்லாருக்குள்ள அந்த மாம்சத்தை பெருமை நிறைய இருக்கும். நல்ல புகழ்ந்துட்டு, நல்ல ஒரு வளர்ந்துட்டு, நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தனக்குத்தானே பெருமை வந்துடும். இது என்னால் தான், நான் தான், என் ஞானத்தினால, என் பலத்தினால, எல்லாம் உதவினால, இவங்களால அப்படின்னு நல்லா என்ன செஞ்சுறாங்க, பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்கிறார். பெருமை மட்டும் எதிர்கொள்ளவே கூடாது. ஆசீர்வாதத்துக்கு தடைகள் இதெல்லாம் இருக்குது. யாத்திராமத்தில் 33:19 வாசித்தீங்கன்னா, யார் மேல் தயவாக இருப்பேனோ, யார் மேல் கிருபையாக இருப்பேனோ, யார் மேல் இரக்கமாக இருப்பேனோ, அது தேவன் செய்கிற காரியங்கள். நம்ம எப்படி தேவனுக்குள்ளே உண்மையாக இருக்கிறோம், உறவுக்குள்ளே உண்மையாக இருக்கிறோம், வசந்தபடி வாழறோம், பரிசுத்தத்தை காத்துக்கிறோம், விசுவாசத்தை காத்துக்கிறோம், பின்பற்றி வளர்கிறோம், விசுவாசத்தில் பெருகிறோம், கைகொள்கிறோம், கீழ்ப்படுகிறோம், அதை குறித்து தான் தேவனுடைய கிருபையும் தயவும் இருக்கும். அது புரிஞ்சுக்கோங்க. வாசிங்க. மோசேக்கு சொன்ன வார்த்தைகள் யாத்திராகமம் 33:19. எவன் மேல் இரக்கமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் தயவு, கிருபை, இரக்கம். அவர் இரக்கம் கிடைக்காம பண்ணிடுவார். சில வேலையில் பெருமையாக அந்த அசட்டை பண்ணிட்டா இரக்கம், தயவு, கிருபைலாம் இருக்கவே இருக்காது. மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் அவரால் தான் தேவனுடைய பிள்ளைகளை அதை அறியாதவர்களை விட்டுருவார். எல்லாம் தெரியும், கீழ்ப்படினும் தெரியும், நேசிக்கணும்னு தெரியும், காத்துக்கொள்ளணும் தெரியும், விசுவாசமாக வாழணும் தெரியும், பரிசுத்தமாக இருக்கணும்னு தெரியும், இன்னைக்கு ஆராதனைக்கு தேடணும்னு தெரியும். அசட்டை, அலட்சியம், ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்கள் உங்கள் இடத்துல தான் இருக்குது. உபாகமத்தில் 8:17 வாசித்தீங்கன்னா, என் பலத்தினால, என் ஞானத்தினால, என் திறமையினால இதை செய்ததென்று சொல்லாத உங்கள் இருதயத்தில் நினைக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தேவனால் உண்டார ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, காத்துக்க முடியல, இழந்து போகிறாங்க. பல விதமான நெருக்கத்தில், பிரச்சனையில், நிந்தையிலையும் அவமானத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. வாசிங்க உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கைபெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். யாரு? இந்த பலத்தையும் சுகத்தையும் கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தாளிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெயிலுக்காக, இந்த ஃபேனுக்காக கொஞ்சம் கஷ்டப்படாமல், கொஞ்சம் சகிச்சு, கொஞ்சம் இதுக்காக அதிகமாக என்ன செய்யணும், உங்கள் ப்ரேயர், நம்ம சபை, எங்கள் சபை ஆண்டவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும். சீக்கிரமாக எங்கள்கிட்ட எங்களுக்கு வேணும்னு உங்கள் ஒவ்வொருடைய ஜெபமும் ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படி ஜெபிக்கிறீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவரே பலத்தை கொடுக்கிறவர். எல்லாமே நான் இருதயத்தில் கூட பெருமை வரக்கூடாதுன்னு எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொல்றார். தானியேலில் வாசிக்கலாமா? தானியேல கர்த்தர் உயர்த்த சித்தமானார். நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு ஆண்டவர் தானியேல் மூலமாய் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போ கூட என்ன செய்யறதில்ல, திருந்துறது கிடையாது. நிறைய பேர் ஒப்பு கொடுக்கறது கிடையாது, மனம் திரும்புறது கிடையாது. தானியேல் 4:5 வாசிங்க. கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்கு உண்டான நினைவுகளும்
என் தலையில் சொன்ன தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிட்டு ராஜாவா யாரா இருந்தாலும் சரி, என் தேவனால தான் அவங்க சிங்காசனம் நிலைப்படும். புரிஞ்சுக்கோங்க, சொப்பனம் இப்படியா உனக்கு வரப்போகுது எச்சரித்தாலும் கலக்கமடைஞ்சு. மற்ற அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு, சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் எல்லாம் குறி சொல்லுகிறவங்களாம் கூப்பிட்டு சொன்னா கூட விளக்கம் சொல்ல முடியல. தேவனுடைய அந்த இடத்துல தானியேலை உயர்த்தணும்னு தேவனுடைய சித்தம். ஏன்னா தேவனுடைய காரியங்கள் உண்மையாக இருந்தது. அடிக்கடி இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெயமாக இருந்தது காரணம் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தார், குற்றமற்றவராய் வாழ்ந்தார், நீதியாக இருந்தார், மாசற்றவராக இருந்தார், இடைவிடாமல் ஆராதிக்கிறவராக இருந்தார், இடைவிடாமல் ஜெபிக்கிறவராக இருந்தார். சிங்கம் போல பிரச்சனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அக்கினி போன்ற சோதனைகள் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாருங்க அந்த இடத்திலும் கர்த்தர் தானியேலை உயர்த்தும்படியா. 9ஆம் வசனத்தை வாசிங்க. சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்ஷாத்சார் சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதென்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. இதுதான் ஸ்பெஷலான விசேஷித்த ஆவி. என்ன சத்தியத்தை கேட்டாலும், என்ன ஆராதனைக்கு வந்தாலும் ஒரு விசேஷித்த அபிஷேக ஆவியானவர் உண்டு உங்களுக்கு. இந்த வார்த்தையினால் நீங்கள் பலப்படுவீங்க, வார்த்தையினால் தேற்றப்படுவீங்க, வார்த்தையினால் கழுவப்படுவீங்க, வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்படுவீங்க. சும்மா நம்ம வேத வசனத்தை உங்களுக்கு இவ்வளோ ஆலோசனை கொடுத்து உங்களை சரி பண்ணி உங்களை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தான், தேவனோடு நெருங்க செய்வதற்காக தான், நீங்கள் ஆசீர்வாதமாக மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தான், உங்களுக்கு ரோமன காரியங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் மேற்கொள்ள ஜெயம் பெற இங்கே நல்ல ஒரு ஆலோசனை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள்ளே. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்ளணும், நம்மளை உணர்த்தணும், போதிக்கணும், எச்சரிக்கணும், தேற்றணும். எந்த ஒரு உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, தடுத்துலாம் நிறுத்துவார். அவ்வளோ அருமையானவர் தேவனுடைய பிள்ளையிலே. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. அதில் 24 வாசிங்க, 24, 25. உன்னதமானவர் ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவரின் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரிலிருந்து நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். இதுக்கு தான் காலங்கள், சமயங்கள், நேரங்கள் எல்லாமே அவருடைய கருத்தில் இருக்குது. நம்ம ஒரு திட்டம் எல்லாம் பிளான் பண்ணுவோம், அது நடக்கணும்னா, சக்ஸஸாக மாறணும்னா, அதை வாய்க்க பண்ணணும்னா அவருடைய கருத்தில் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாம் நமக்கு சம்பவிக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது. 7 காலங்கள் கடந்த பிறகு நீ அறிந்து கொள்ளு மட்டும். எப்படி தேவனே கர்த்தரே அதை செய்கிறார். ஒரு மனுஷனை உயர்த்துறதோ ஆசீர்வதிக்கிறதோ கடவுளுடைய கருத்தில் இருக்குது. அல்லேலூயா. அது அப்படியே நிறைவேறினது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் வாசிங்கன்னா, என் வல்லமையும் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையை நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா பெருமையினாவி. என்ன நினைக்க நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்ட்டு ஒரு எதை குறித்தும் தேவனை குறித்து அறிவில்லாமலும் பண அகந்தை ஆணவத்தினாலையும் இருக்கிறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அது தங்காது, வீணாக போயிடும், எப்போ விழுந்து போவாங்கன்னு தெரியாது. பாருங்க, இந்த வார்த்தை அவன் ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை நெங்கிற்று. எப்படியா ராஜாவாக இருந்தாலும் அவர் கீழே தள்ளிடுவார் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் அந்த பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியே நடந்தது பாரு. அடுத்தது கடைசி அந்த வசனத்தில் 36 வாசித்தீங்கன்னா, அவர் எனக்கு புத்தி வந்த போது புத்தி இல்லாமல் செய்யறது. கடவுளால் தான் இது ஆசீர்வாதம் எல்லாமே தங்கும், இந்த உயர்வுன்னு நினைக்கிறது கிடையாது. நல்ல தேவனுடைய பிள்ளைகளே கூட நினைக்கிறது கிடையாது. என் புத்தி எனக்கு தெளிவு வந்த போது என் ராஜ்யபரமும் என் முகக்கலைகளும் எனக்கு கிருபையின் வந்தது, திரும்பவும் வந்தது. அவர் சொல்றார் பாருங்க, அப்புறம் தான் ஸ்திரப்படுத்தேன், அதனால மகத்துவம் எனக்கு கிடைத்ததுன்னு அப்புறம் தான் கர்த்தரை உயர்த்துறார். தேவனுடைய பிள்ளைகள் அது உயர்வு ஆண்டவரால் உண்டாகிறது.
அந்த இடத்துல தானியேலை விசேஷ தேவனுடைய ஆவி எச்சரித்து அந்த இடத்துல தானியேலை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், அறிகிற வரைக்கும் சில காரியங்களை ஒப்பு கொடுத்துருவார். நாமளே கூட யாராக இருந்தாலும் மீறுதல் பாவங்களை உணர்த்துவார். ஆண்டவர் அசட்டை பண்ணுற, விலகி போகிற, நேசிக்கிறது கிடையாது, கனம் பண்ணுறது கிடையாது, ஒப்பு கொடுக்கறது கிடையாது, உண்மையாக இருக்கிறது கிடையாது, பிரியமாக இருக்கிறது கிடையாது, பயப்படுறது கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் சரி பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைங்க பரிசுத்தரை சேவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளும் காலம் மட்டும். எரேமியா பார்த்தீங்கன்னா 9:23-24 பூமியிலே கிருபையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் நீதியும் நியாயம் செய்கிற நான் என்பதை அறிந்திருக்கிறது குறித்தே. இதுக்கு விசேஷித்த கிருபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அவரே நீதி செய்கிறவர், அவரே நியாயம் செய்கிறவர், அவரே ஞானத்தை கொடுக்கிறவர், அவரே உயர்த்துகிறவர். என்ன அறிந்திருக்கிறது குறித்தே மேன்மை பாராட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மையானதை இதை பேசுகிறோமா? அவரால் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம், அவரால் தான் இந்த கிருபை, அவரால் தான் கர்த்தருடைய கிருபினால வாழ்கிறேன், அவரால் நல்லா இருக்கிறேன், எனக்கு எல்லா தடையும் நீங்கிச்சு, என் நிந்தையை நீங்கிச்சு, என் கண்ணீரை நீக்கிறான், என் ஆசீர்வாதத்தை சொல்லுவோமா? வாசிங்க அந்த வசனத்தை. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டும். அறிந்து உணர்ந்தாலே நம்ம மேன்மை பாராட்டும். வேற எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என கிருபை செய்கிறவர், இரக்கம் செய்கிறவர், நீதி செய்கிறவர், நமக்காக யாவற்றையும் செய்கிறவர். நீதி செய்தாரா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அவையிலிருந்து எப்படி மீள்றது, எப்படி விடுவிக்கப்பட முடியும்? இந்த சூழ்நிலை இப்படியே சோர்வுக்கும் அவிசுவாசத்துக்கே இடம் கொடுத்துருவீங்க, மாம்சத்துக்கே இடம் கொடுத்துருவீங்க. அதனால தான் நீங்கள் வளர முடியல கர்த்தருக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தடைகள் இருக்கும், இப்படி சித்தம், இப்படி சித்தத்துன்னு ஒப்பு கொடுத்து. ஆனால் முன்னமே எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டார் ஆண்டவர். உன் இருதயம் அதிசயம் கண்டு பூரிக்கும், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். திட்டமானதாயிரு. எனக்கு இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தங்கள் கர்த்தர், நான் இதுங்க நினைக்கவே இல்லை. நான் கர்த்தர் எனக்கு சொன்னார்னா அதை அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:27 வாசித்தீங்கன்னா, இல்லாதவங்களை இருக்கிற போல அழைக்கிறவர், இழிவானவங்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவங்களையும் தள்ளப்பட்டவங்களையும் பேதையும் இவர்களெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். ஏன் மாம்சமானவன் யாருக்கு ஆண்டருக்கு முன்னாக மேன்மை பாராட்டக்கூடாது? 1 கொரிந்தியர் வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். என்ன சொல்லப்படணும்? வாசிங்க அடுத்த வசனத்தை. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இதுதாங்க, எதையுமே மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அவர் கொடுக்குற ஞானம், அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த மனைவி, அவர் கொடுத்த பிள்ளைகள், அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த அப்பா அம்மா, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இழிவாளவங்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவங்களையும் தள்ளப்பட்டவங்களையும் யாரு பைத்தியமானவைகளையும் அவங்க ஒன்றுமே மேன்மை பெருமையாக ஒன்றுமே சொல்ல முடியாது. இவங்களால தான் உயர்ந்தேன், இவங்களால தான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இவங்க தான் என்னை தூக்கி நிறுத்தினாங்க, இவங்க தான் என்னை கொடுத்து தாங்கினாங்க. ஏன் இவங்கள தான் நீங்கள் உயர்த்துவீங்க? இவங்க என்ன செய்வாங்க? இந்த எளியவர்கள் என்ன செய்வாங்க? தேவனையே உயர்த்துவார்கள். இதனால தான் இல்லாதவங்க இருக்கிறவங்களை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஒன்றால தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் சுகபலத்தோடு வாழ்றது பெரிய கிருபை. இனி வரும் நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கோப சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. ஆண்டவர் அசட்டை பண்ணவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? என்னை பார்க்கிலும் ஒருவரும் இல்லை என்று உன் ஞானமும் அறிவுமே உன்னை கெடுத்ததான். என்னை தவிர ஒருவனும் இல்லை. நிறைய பேர் இருதயத்தில் இந்த அகந்த இருக்கும், பெருமை நாவிதான் ஆண்டவர் எதிர்த்து நிற்கன்னு சொல்றாரு. வளரக்கூடாதபடிக்கு இது இப்படிப்பட்ட கிரியெல்லாம் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 9ஆம் அதிகாரம். மோசேக்கு ஆண்டவர் சொல்றார் 9ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம். மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார்.
17 18 வாசிங்க. மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா மோசேயும் ஆரோனும் போய் தேவ சமூகத்தில் அதிகமாக போங்க, போய் கேளுங்கன்றாரு. இவங்களுக்கே சோர்ந்து போயிடும். ஆனாலும் என்ன, ஒரு பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினேன்றார். நம்ம அதிகமாக காத்திருக்க, கதற, கண்ணீர் வடிக்க, பிரயாசப்பட, போராட சிலருடைய இருதயங்களை கடினப்படும். ஆனால் நாம் கடினமாக இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் உடையணும், நொறுங்கணும், ஒப்பு கொடுக்கணும், அறிக்கையிடணும். தேவனுடைய பிள்ளைகளே அப்போதான் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். எல்லாம் ஒத்துக்கணும். முதலாவது தேவ சமூகத்தில் உண்மையை ஒத்துக்கணும். நிறையா ஆண்டவரே நான் அசட்டை பண்ணுறேன், நம்ம நேசிக்கிறதுல உங்களுக்கு கனமானது இல்லை, உங்களுக்கு பிரியமா இல்லை, உண்மையாக இல்லை, உங்களுக்கு பயப்படல, அதெல்லாம் கூட ஆண்டவரே என்னை மாற்ற ஆண்டவரேன்னு கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறேன், எவன் மேல் இரக்கமாக இருக்கிறேன். எவ்வளோ அருமையானவர்! இது தேவனே செய்கிறார், என்னுடைய வல்லமையை காண்பிக்கும்படி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வல்லமை 10 வாதைகளை கொடுத்து வல்லமையான காரியங்களை செய்தாரா இல்லையா? என் கை பலத்தை கண்டால் ஒழிய அவருடைய வல்லமை நம்ம மேல் விளங்கும்படி, மகிமைப்படும்படியான காரியங்கள், இந்த காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. தாவீதை குறித்து பார்க்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அடிக்கடி இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் கர்த்தர் அவங்களை உயர்த்தினார், யாரை உயர்த்தினார், அவங்க என்ன செய்தாங்க, எதை வெறுக்கிறாரு, இதெல்லாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஏன் மேற்கொண்டு உயர முடியல, தாழ்த்தப்பட்டே போகிறோமே, நம்முடைய காரியத்தில் எந்த காரியத்தில் கீழ்ப்படியில், இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கோலியத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்தான், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனமாக கொள்ளும்படி வந்தார்கள். இவங்களாம் பயந்து கலங்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே 1 சாமுவேல் 17 26 வாசிங்களா, 11 வாசிங்க. முதலாவது 11 வாசிங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஆமென். நிறைய கலக்கம், பயம்லாம் எல்லாருக்குமே வரும். ஒரு வியாதி வந்தால் வரும், பிரச்சனை வந்தால் வரும். இது எப்படி சமாளிப்போம், இது வேணும். எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் பல பாடுகள், கஷ்டங்கள் இருக்க தான் இல்லைன்னு சொல்ல வர. சரீரத்திலோ குடும்பத்திலோ ஒரு சுகவீனமாயிடுச்சுன்னா தாங்க முடியாது. தேவனுடைய பிள்ளையில அது நிம்மதியே போயிடும், சந்தோஷமே போயிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். மிகவும் பயந்து கலங்கினார்கள் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய பிள்ளையே. ஏன்னா இஸ்ரவேலுடைய நிந்தையை நீக்கும்படி அன்னாளுடைய நிந்தையை கர்த்தர் நீக்கிறார், உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். இங்க பாருங்க, தாவீதை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிந்தையை நீக்கும்படி தாவீதை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை உயர்த்தும்படி தேவனுடைய சித்தம். தேவனுடைய பிள்ளைகளே, அதுல 26 வாசிங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். இது எத்தனை முறை படிச்சாலும் ஆவியானவரால் ஆண்டருக்குள்ள பக்தி வைராக்கியம் வேணும். தேவனுடைய பிள்ளைகளை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? தாவீது மேல விசேஷித்த அபிஷேகம் தான் அந்த நிந்தையை நீங்கிட்டு கோலியாத்தை வீழ்த்தியது. கர்த்தருடைய நாமத்துக்காக நின்னாப்புல. தேவனுடைய பிள்ளையிலே தாவீது அந்த இடத்துல உயர்த்தினார். சகோதரர்களாம் ஏளனமா, நீ எதுக்காக வந்தினா ஆகாரம் கொடுத்துட்டு போயிட்டே இரு, நீ இதிலெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம உலகத்தார் அப்படிதான் பார்ப்பாங்க, இப்படிதான் மனுஷனுடைய பார்வை இப்படிதான் இருக்கும். ஆனால் நம்ம குறித்தான ஒரு திட்டம், சித்த நோக்கம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை கொண்டு அங்கே உயர்த்தணும், தேவநாமம் மகிமைப்படணும்னு கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே 36 வாசிங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிவிப்பார் என்றான். எவ்வளவு ஒரு விசுவாசமான அறிக்கையான வார்த்தை பாரு. தேவன் மேல எந்த அளவுக்கு உறவு, அன்பு, தேவன் மேல ஒரு நம்பிக்கை இருந்தா இதுதான் விசுவாசத்துல உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பட்டயத்தினால் ஈட்டினாலும் ரட்சிக்கிற வரல. 47ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் யுத்தம் கர்த்தருடையது. அவனை இன்னைக்கு இந்நாள்ல கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பான்னு சொல்லி இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்வார்கள்.
தேவன் மகிமைப்படும்படியான தாவீதை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அவரே உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை தான் அறிந்து கொள்ளணும். அதே 1 சாமுவேல் 15:26 பார்த்தீங்கன்னா, சவுலை பார்த்து ஆண்டவர் ராஜாவாக்கின அவரே எல்லாம் கேட்டாங்கன்ட்டு ராஜாவாக்கினாரு. அது விசனமாக இருந்து அவனையே தள்ளுறார். யாரை உயர்த்துறார்? ராஜா தள்ளுறார். அது தேவன் தான் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமானவர். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15:26 வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஆமென். ஒரு ஸ்தானங்கள் இழந்து போகுது, எல்லாமே இழந்து போகுது, எல்லாம் நஷ்டமாகுதுன்னா புறக்கணிக்கிறீங்க, அசட்டை பண்றீங்க, தேவனுடைய வார்த்தையை அலட்சியமா நினைக்கிறீங்க, கைகொள்றது இல்லை, நேசிக்கிறது இல்லை, பயம் இல்லை, உணர்வு இல்லை. ராஜாவா இருந்தாலும் அதை தள்ளிடுவார். சாலமோன் ராஜாவை குறித்தும் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11:11 வாசித்தீங்கன்னா, தகப்பனை போல உத்தமாய் முழுதீர்தமாய் பற்றி கொள்ளவில்லை. உலகத்தாரை சார்ந்து கொண்டு பெருமையா வாழ்வாங்க. அவனை ஞானத்தை கேட்க எவ்வளோ ஒரு ஞானத்துக்கு விருப்பமான ஜெபம் தான் ஜெபிச்சாரு. கேளாததெல்லாம் கொடுத்தாரு சாலமோனுக்கு. அது தங்க வச்சுக்க முடியுதா? காத்துக்கொள்ள முடியுதா? நீதிமானுடைய சிரசின் மேல் தான் ஆசீர்வாதம் தங்கும். ஒரு ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்றது பெரிய காரியம். அது நஷ்டம் கஷ்டமாகக்கூடாது, வீணா போகக்கூடாது. ஆசீர்வதிக்கிற தேவனை பாத்திரத்தை காத்துக்கொள்ளணுமா, அது பெருக செய்யணும், அது விருத்தியடைய செய்யணும். வாசிங்க 1 ராஜாக்கள் 11:11 வாசிங்க. கர்த்தர் சாலோமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளை நீ கைக்கொள்ளாமற் போனபடியால் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி. இதுதாங்க பிடுங்கிடுவார் ஆண்டவர், பிடுங்கி எடுத்துருவார். கை கொள்ளாம கட்டளையும் கை கொள்ளாம போனா, ஆண்டோட வார்த்தை கை கொள்ளாம போனா இருக்கிற ஆசீர்வாதம் போயிடும். எல்லாம் தெரியும், கீழ்ப்படியே தான் தெரியாது. ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏனோ தானு வாழக்கூடாது. அபிஷேகம் பெற்றவங்க ஞானஸ்தானம் எடுத்து வேதத்தை தெரிஞ்சு ஆண்டவரை தேடணும், பக்தியாக இருக்கணும், எல்லா காரியத்தையும் சபைக்கு இருக்கணும், ஊழியக்காரங்க எல்லாவற்றையும் கேட்கணும். அதான் நஷ்டமாகுது. ஜாக்கிரதையாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ராஜ்யபரம் நீங்கள் பிடிங்கி போட கர்த்தருடைய பிள்ளைகளே. எவ்வளவா உயர்த்தினவர், அவரே கீழே தாழ்த்துகிறவர். தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் உயர்வு. ஏன்? கர்த்தரை உண்மையாக பற்றி கொள்றாங்க. எல்லா விஷயமும் நம்ம பற்றி கொண்டாதான் மேலும் 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 உயர்வோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12 பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜாவை குறித்து பார்க்கலாம். நிறைய பேர் பேசும்போது பெருமையானவங்களே பேசுவார்கள். நாவ் இருக்கு பாருங்க, தன்னை குறித்து எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேசுவாங்க. இதை சாதிச்சேன், அதை பண்ண, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. இந்த நாவானது பெருமையானதை பேசுமா. இந்த ஏரோது ராஜா பேசும்போது 22 வாசிங்க. 12:22 ஜனங்கள் இது மனுஷன் சத்தம் இல்லை தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பெருமையா இன்னும் அழகா பேசுவாங்க தெரியுமா, இன்னும் அழகா பண்ணுவாங்க தெரியுமா. இப்ப நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த பெருமையின் ஆவி இருக்கு. கர்த்தர் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அடித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருமையின் ஆவி வரக்கூடாது, எதிர்த்து நிற்பேன் கர்த்தர் சொல்றார். ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. தேவனுக்கு மகிமையை செலுத்தலைன்னா ஜாக்கிரதையா இருக்கணும், அவருக்கு மகிமையை செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 60:22 வாசித்தீங்கன்னா, வாசிங்க. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் இதை செய்வார், சீக்கிரமாய் அதை செய்வேன்னு சொல்றாரு. ஏசாயா 60:22 வாசிங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலங்களில், ஏற்ற வேலையில சரியா செய்கிறேன். எந்தெந்த நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ, எதை செய்யணுமோ, இதை பத்திரமா வச்சுக்கும், பத்திரமா பாதுகாத்துக்கும், அதை எப்படி காத்துக்கொள்ளணும். பெற்றோருக்கு, தாயாக பெற்றோருக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே தான் தேவனு நமக்கு. எந்த நேரத்தில் இதை காத்துக்குவீங்க, எந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவீங்க, அதை பத்திரமா காத்துக்குவீங்க, அதை இழந்து போக மாட்டீங்க. எதை எப்போ கொடுக்கணும், உயர்த்தணும்னு தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு எல்லாருமே அந்த உயர்வை விரும்புவாங்க. இன்னும் விருத்தியாகணும், வீடு கட்டணும், இன்னும் இதை செய்யணும், அதை செய்யணும், இதை வேணும், அதை வேணும், எல்லாம் எதிர்பார்ப்பு வாஞ்சையோடு இருப்போம். உயர்வை எல்லாருமே விரும்புவோம். அவர் கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணுமா. தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து பார்க்கலாம், இதே சகோதரனை குறித்தும் பார்க்கலாம். யோசேப்பு குறித்தாலும் ஆண்டோட திட்டம், யோசேப்பை உயர்த்தணும்னு ஆண்டோட நோக்கம். இது அறிந்ததுனால்தான் அமைதியா பொறுமையாய் சகித்து எல்லாவற்றிலும் இருந்தார். அதனால தான் கர்த்தர் உயர்த்துவார்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 37:11 வாசிங்க. ஆதியாகமம் 37:11.
அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். ஆமென். பொறாமை கொண்டார்கள். இப்பவும் இருக்குமா? அதே கூட பிறந்தவங்களா கூட இருக்கலாம், யாரா இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கலாம், உறவிங்களா இருக்கலாம். நீ நல்லா சந்தோஷமா நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்ப, நீ பாட்டுக்கு அமைதியா இருப்ப, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன், நீ மகிழ்ச்சியா தான் இருப்ப, நல்லா தான் இருப்ப. அதை கண்டா கூட பொறாமைப்படுவாங்க. நான் இவ்வளவு வேதனை போடுறேன், கஷ்டப்படுறேன், இவங்க ஜாலியா இருக்காங்களே, சந்தோஷமா இருக்காங்களே, எப்படி இருக்காங்க? அதுதாங்க ரகசியம், அதுதாங்க தேவனுக்கு பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதம். பல பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் சுற்றி இருப்பாங்க, உறவுங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இதுதான் கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம், சுகபலன், சமாதானம், ஆரோக்கியம், அடைக்கலம் எல்லாமே தேவனால் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுது? நீ என் சொப்பனங்கள் எப்படி நிறைவேறுது பார்க்கலாம். இவங்க தடை பண்ணலாம், மனுஷன் 1000 தடை பண்ணலாம். யாரை உயர்த்த சித்தமாக இருக்கிறாரோ அவரை உயர்த்த போகிறார், யார் ஆசீர்வதிக்கிறாரோ அவர் ஆசீர்வதிக்க போகிறார். மனுஷன் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. கோயிலில் போட்டாங்க, விற்று போட்டாங்க, சிறையில் போட்டாங்க, எதாவது பண்ண முடிச்சுதா? தேவன் யோசேப்பு கொடுத்தான ஒரு திட்டம், அங்கே பஞ்சகாலம் போக்கும்படி நிறைய நேரத்தில் இதை சொல்லியிருக்கு. இதெல்லாம் சும்மா இல்லை, வேதத்தில் அவங்க எப்படி ஆசீர்வாதமாக இருந்தாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக. அதே தான் நமக்கு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கமா? 20 வாசிங்க. அதிலே நாம் அவனை கொன்று இந்த குழிக்குள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஆமென். இதுதாங்க எப்படி முடியுதுன்னு பார்க்க. நீங்க வளர்ச்சி அடைய பல தடைகள் வரும். கர்த்தருக்குள்ள இருந்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது, யார் எதுவும் செய்ய முடியாது. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மளை ஆசீர்வதிக்கிற உண்மையுள்ளவர், நம்மளை உயர்த்துகிற உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 39:21 பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்ட தேசத்திலே, இதே இடத்துல நான் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்க தெரியுமா? தள்ளப்பட்டவளாய், இதே கைவிடப்பட்ட நிலவளாய், எல்லாருக்கு ஒரு மாறுதல் இல்லாதவளாய், சின்ன கை குழந்தையோடு இந்த இடத்துக்கு வந்து தண்ணியிலும் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்த மத்தியில் கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 39:21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையிலையும் விட்டுருலங்க. ஏன் இப்படி நடந்திருக்கு? ஏன் இந்த கைவிடப்பட்ட நிலைமை? ஏன் கஷ்டம் ஆண்டவர் விடலை, யோசேப்போடு இருந்து அங்கேயும் தயவு கிடைக்க செய்கிறார். இதெல்லாம் கடந்து வரணும் தேவனுடைய சித்தம், திட்டம். சில காரியங்களை அனுமதிப்பார், அந்த நேரத்தில் முறுமுறுக்காம சகிச்சு இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் 41:52 சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 42:6 வாசித்தீங்கன்னா, சொப்பனங்கள் சொன்ன வார்த்தைகள், யோசேப்பு கொடுத்தான வார்த்தைகள் நிறைவேறினதா இல்லையா? சகோதரர்களாம் முழங்கால் படி தன் கால் கீழே பாதப்படியில் மண்டிட்டார்கள். அந்த சொப்பனம் நிறைவேறும். அவர் அழைத்தவர், நம்மளை கொடுத்தான ஒரு நோக்கம் நிச்சயம் நிறைவேறும். நம்மளை கொடுத்தான வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார்மா, நம்மளையும் உயர்த்துவார். அதுக்கு என்ன திரும்ப செய்யணும்? ரொம்ப நீதியாய், உண்மையாய், பரிசுத்தத்தை காத்து தேவனுக்குள்ள உறவுக்குள்ள இருந்தாதான் உயர்வு வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 105:19 வாசித்தீங்கன்னா, வசனம் புடமிட்டது. வேத வசனம் வாசிங்க. 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிறைவேறணும். சும்மா இல்ல, அந்த வார்த்தையெல்லாம் உயிர்ப்பிக்கிறதான வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை, விடுவிக்கிறதான வார்த்தை, ஜெயம் கொடுக்கிறதான வார்த்தை, விசுவாசமா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வார்த்தை மேலே எந்த அளவுக்கு விசுவாசமா வைத்திருக்கீங்களோ, நம்புறீங்களோ, நேசிக்கிறீங்களோ, காத்துக்கொள்றீங்களோ, கை கொண்டு நடந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வரும் இந்த வாக்கு தத்தங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்லப்பட்டிருக்க, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 42:2 வாசித்தீங்கன்னா, தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலமும் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். அன்பு கூறுங்க. எவையில் அன்பு கூறுறீங்களோ இல்லையோ, நேசித்து பாருங்க, ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா. வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உயர்த்துறார்மா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யார் என்ன தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்வு வந்து தான் செய்து, ஆனால் கர்த்தர் உயர்த்தினாரா இல்லையா? எந்தெந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்தினார். பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கான்னு சொல்லப்படும். பெருமை மட்டும் வரவே கூடாது. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. அவர் கோபப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது, அசட்டை பண்ணிடவே கூடாது.
தேவன் தாமே இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பார்கள், ஆசீர்வாதம் மாற்றுவார்கள். ஆமென். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுதும் எல்லாவித தேவைகளை சந்தித்து பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த 2026 வருஷத்தின் இந்த 4ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் அடியேனியும் உம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு உம்முடைய சமூகத்தில் நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து சிறியரும் பெரியவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் எந்த நோக்கத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்திருந்தாங்களோ, எந்த நோக்கத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்று இருக்கிறாங்க, அந்த நோக்கம் இந்த வாரத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவித தடைகளை நீக்கி போட்டு என் தேவனின் முன் சென்று எல்லாவித காரியத்தையும் ஜெயமாய் மாற்றுவீராக. சரீர சுகம், பேலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் காணப்பட நீ கிருபைப்பார். கையின் கிரியைகள், பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு தேவரீர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சம்பூர்ண திருப்தியினால பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீரார். வருகிற நாட்டுக்காம வரும்போது சாட்சியோடு நிற்க நீ கிருபைத்தான். வரை தட்டப்பட்ட மக்கள் மேல பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வருவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் முழுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரம் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சத்தமா? கர்த்தர் நல்ல காரியங்களை செய்வா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஜெபிக்கிறவங்க முன்பாக வந்து ஜெபித்து கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்.